ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டுமாரோட ட்ரேடிங் பிளான் தான். நம்ம வந்து பார்க்க போறோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் ஃபினிஃப்டியோட டுமாரோ ட்ரேட் பிளான் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 52,000 இந்த பிரைஸ் வந்து இந்த 50 to 400 ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா ட்ரேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் லெவல் வந்து விட்டுட்டு இங்கே வந்து கீழே, அதாவது இந்த 52,000 பிரைஸ் இங்கே வந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே வந்து பை எடுக்கலாம். பை எடுத்துனா பிரைஸ் நம்மளோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த 50 to 500 டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிரைஸ் இங்கிருந்து வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் இருக்கு. அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து பட்டு பிரைஸ் வந்து இங்க வந்து ஒரு டவுன் கொடுக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 52 பிலோ கீழே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி வந்து கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து எது வரை வரும்னா, நம்ம இந்த கேப் மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு இங்கிருந்து இந்த 51,000 பிரைஸ் இங்கிருந்து வந்து ஒரு புல் பேக் கொடுப்போம். ஸோ அடுத்த டார்கெட் பார்க்கும்போது நமக்கு வந்து 53,000 வந்து டார்கெட்டாக இருக்கும். இந்த 51,000 பிரைஸ் வந்துச்சுன்னா இங்கிருந்து மார்க்கெட் மேலே போதான சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு இந்த 2400லேருந்து இந்த 24,300 வரை இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்ல இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, அதாவது இந்த 400 இந்த லெவல் ஓப்பன் ஆச்சுன்னா பிரைஸ் இங்கிருந்து வந்து ஒரு டவுன் கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? டவுன் கொடுத்துட்டு மறுபடியும் பிரைஸ் இந்த ரீட்டர்ஸ் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிறது வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த 2400 கீழே மார்க்கெட் வந்து கீழே போகுதோ பிரைஸ், அதாவது இந்த மாதிரி லெவல் வந்து கீழே ஸ்ட்ராங்கா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் க்ளோஸ் வச்சுன்னா பிரைஸ் வந்து இந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுங்க. அதாவது 23,800 23,900 பிரைஸ் இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகும். டார்கெட் பார்க்கும்போது நமக்கு 24,500 பெரிய டார்கெட்டாக இருக்கும். அதாவது கம்மிங் வீக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டார்கெட். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினிஃப்டி பார்க்கலாம். ஃபினிஃப்டி பார்க்கும்போது நமக்கு பிரைஸ் வந்து இந்த ஏரியா, அதாவது 23,900 24,300 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை லெவலுங்க. பிரைஸ் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பிரைஸ் இங்கே ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான் இந்த லெவல்ந்து. ஸோ அப்போ பிரைஸ் வந்து நாளைக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவலில் பட்டு பிரைஸ் இங்கிருந்து வந்து விழறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு சப்ளை லெவல். ஓகே, ஸோ எப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த 24,000க்கு மேலே, இந்த 24,500க்கு மேலே மார்க்கெட் செஷன் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் பை ஆகும். ஓகே, அதர்வைஸ் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகத்தானே சான்ஸ் இருக்கு. ஸோ பிரைஸ் இங்கே பார்க்கும்போது இன்கேஸ் இந்த 23,900 வந்து ஸ்ட்ராங்காக கீழே க்ளோசிங் வச்சான்னா பிரைஸ் இந்த லெவலுக்கு, ஸோ பிரைஸ் இந்த லெவலில் ரீடெஸ்ட், அதாவது 23,500 இந்த 400 இந்த லெவல் வரை ரீடெஸ்ட் எடுத்துட்டு பிரைஸ் இங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் ஆகுங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து செல் பண்ணக்கூடிய ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,400 500 இங்கே வந்து ஒரு செல் லெவல் இருக்கு. ஸோ பை லெவல் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவல், அதாவது 23,500 வந்து ஒரு பை லெவல் இருக்கு. இங்கேயுமே 23,300 இங்கேயும் பை லெவல் இருக்கு. ரெண்டு இடத்துல நமக்கு வந்து பை லெவல் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஃபினிஃப்டியோட அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் இந்த மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks all. Bye. Have a nice day.